வங்கக்கடலில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடற்பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரையை நெருங்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திராவுடைய கடலோர பகுதிகளையும் அதை ஒட்டிருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் அருகே தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவுல தமிழ்நாட்டிலும் ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள்ல கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இதனுடைய நிலை அடுத்த கட்டமாக மேற்கு தென்மேற்கு திசையில மேலும் கரையை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் இது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளிலும் அதே போன்ற கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லயும் மழைக்கான வாய்ப்பு மிதமான ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க.